வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. பொதுவாக நம்ம மகிழ்ச்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையும். அப்படியே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. இப்போது அறந்தவாள் ஆர்வக்கோளாறு அப்படிங்கிற இவங்களுடைய இந்த அடைமொழி வந்து ரொம்பவே நம்ம மனதில் காலத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரைட்டர் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஹார்ட் ரொம்ப நன்றி. நம்ம ரசிக்கிற ஒரு விஷயத்த இன்னும் ரசிக்கும்படி செய்யும்போது அவர் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நமக்கு இன்னும் பன்மடங்கு ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ராகினி கிட்டே பேசினதை விஜய் கேட்டுட்டாரா அந்த ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் இருந்து தான் அவர் வராரு. ஸோ அந்த டைம் தான் அவங்க கால் வச்சுட்டு திட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜாலியாக வந்து ஒரு அதுலேருந்து அவருக்கு ஒரு குதூகலம் வந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு பாயிண்டில் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எப்போ வேணாலும் நான் வருவேன் அப்படிங்கிற விஜய்க்கு இந்த ஒரு மைண்ட் வாய்ஸ்லாம் காவிரியோட மனநிலையெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷம் தான் படுவாங்க. அது தெரியும்படி கொண்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரூம்குள்ளே போனோடனே ஐயோ இந்த அறந்த வாழ்க்கிட்ட இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா குதிக்குமே அப்படின்ட்டு அவங்க நினச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது. இடையில அவருக்கு நான் தான் பேர் வச்சேன், மைண்ட் வைஸ் விஜய்னு. ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, அதனால் அந்த பேர் வச்சேன். பட் இருந்தாலும் இனிமேல் ரசிகர்கள் வந்து அறந்தவாள் ஆர்வக்கோளாறு அப்படின்ட்டு விஜய் காவிரியை அழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. எனிவேஸ், ஹாப்பி தான். இந்த மாதிரி ஒரு பேர் அடைமொழி அப்படிங்கிறது விகாக்கு நிச்சயமாக முக்கியமான விஷயம். இந்த பயணம் அடுத்த மாதத்தில் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். வேறு எங்கேயுமே நான் ஒன்றே சொல்கிறேன், அவங்க வந்து என்ன டவுனான சீன்ஸ் கொண்டு வந்தாலும் அப்பான சீன்ஸ் ஒன்று இருக்குது. அம்மா கூட காவிரி பேசின விஷயங்கள் வருத்தமாக இருக்குது அம்மா சொன்னது அப்படின்றதிங்கன்னா, ராகினிக்கிட்ட பேசினது புரியுதா, அப்படி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. வழியே இல்லை. அதனால் அந்த சீனில் இருக்க டைலாக்ஸில் ஹாப்பியான விஷயத்த மனசுக்குள்ளே போட்டுக்குங்க, கஷ்டமான விஷயத்த அப்போவே அழைச்சிடுங்க. ஏன்னா அது கொண்டுட்டு வரவே போகிறதில்ல. ஒன்று பண்ணணும்ல, இப்படி வளைச்சி கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறனால இந்த சீன்ஸ் அவங்க கொண்டு வந்தது ஆகணும். அவங்க என்ன காரணம் சொன்னாலும் அது கொண்டு வர்றதுக்கு அவங்க செய்கிற செயல் தான், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆழமாலாம் யோசிக்க வேண்டாம். ஓகேவா? நம்ம உள்ளங்களில் இருக்க விகா இனிமேல் அறந்தவாளாகவும் ஆர்வக்கோளாகவும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.